அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் என்ன பேசுறதுங்க? ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். காரணம் அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, அவ்வளோதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்லங்க. 86 அகவையில் இங்கு அமர்ந்திருக்கின்றார். 86 அகவை. எல்லா துறையிலும் கூட கால் பதித்து சாதனையை செய்திருக்கக்கூடியவர்கள். அரசியல் துறை ஒரு பக்கம், சினிமா துறை ஒரு பக்கம், மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அந்த துறை ஒரு பக்கம், சிமெண்ட் நிறுவனத்திலிருந்து சாஃப்ட்வேர் கம்பெனியிலிருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோச்சிங் சென்டர், மாணவ செல்வங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கோச்சிங் சென்டர் அதை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர். அதையெல்லாம் தாண்டி போன பாராளுமன்றத்தில் ஐயா வந்து எம்பியா இருந்தாங்க. ஒரு அற்புதமான பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை பாருங்க. 80 வயசுல ஒருவர் 80 விழுக்காடுக்கு மேல பாராளுமன்றத்தில் அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. மக்களின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் மட்டும்தான் அந்த வேள்வி. பல முறை நான் பார்ப்பேன், இரவு நாங்கள் இருவரும் உணவுக்கு சில நேரத்தில் சந்திக்கும் பொழுது 11 மணிக்கு சந்திப்போம். அடுத்த நாள் பாராளுமன்றம் இருக்கும். காலையில் 5:40 விமானத்தை எடுப்பாங்க சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்று நான் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு வேட்கை. அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டுகளில் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக 400 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த தொகுதி மக்களுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். தமிழ் பேராயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க. இதற்கு முன்பு இதே இடத்துல சிறுகதைகள், பெரும் கதைகள் எல்லாரையும் தொகுத்து வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய விழாவை இங்கே நடத்தியிருந்தார்கள். அந்த நிகழ்வை முன்னிருந்து நடத்திய ஐயா கரு நாகராசன் அவர்கள் குறிப்பாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஆனால் தமிழ் பல்கலைக்கழகங்களே செய்யாத ஒரு வேலையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. சாதாரண நிகழ்வில்லை. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த குழுமத்தினுடைய தமிழ் பேராயம், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் ஐயா கரு நாகராசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.